எதிர்காலத்தில் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, குற்றங்கள் நடக்காது, திருட மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க, குற்றங்கள்லாம் நடக்காது, பாலியல் வன்முறைகள் எதிர்காலத்தில் நடக்காது, விபச்சாரம் எதிர்காலத்தில் நடக்காது, மனிதர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா குற்றம் செய்வது ரொம்ப கஷ்டம், திருடுறது ரொம்ப கஷ்டம். நீ திருடாமல் இருக்கிறது தான் ஈஸி. திருடாமல் இருந்து பாருங்கள், நேர்மையாக இருக்கிறது தான் ஈஸி. லஞ்சம் வாங்குறது கஷ்டம், நிம்மதியாக தூங்க முடியாது. மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்க பதிலுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. மற்றவங்கள நீ சும்மா இருக்க விடலைன்னா அவங்க திருப்ப நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. திருடுறது கஷ்டம், கொலை பண்ணுறது கஷ்டம், கற்பழிப்பு, விபச்சாரம் கஷ்டம், விபச்சாரம் ரொம்ப கஷ்டம், கள்ள தொடர்பு ரொம்ப கஷ்டம். ஒரு கணவன் மனைவியாக உண்மையாக நேசிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. குற்றங்கள் அத்தனையும் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணவே முடியாது, அதை வாழவே முடியாது, நிம்மதியாக வாழவே முடியாது. அன்பு செலுத்துறது தாங்க ஈஸி. சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். சண்டை போடுறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பிறரை அழிக்கணும், அப்போ அவங்களும் நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க. இதில் யார் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்ல முடியாது, யார் வேணாலும் அழியலாம். நீங்கள் சண்டை போட்டு யாரையும் அழிச்சிட முடியாது. வலிமையானவர்கள் பிறரை வீழ்த்தி விடுவார்கள்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அதாவது பிறரை வீழ்த்துவதற்கு வலிமை தேவையில்லை, அறிவு இருந்தால் போதும். ஒருத்தர் உடம்புல வலிமையே இல்லை, ஆனால் அவர்கிட்ட அறிவு நல்லா இருக்குது, பிளான் பண்ணி ஒரு வலிமையானவரை வீழ்த்த முடியும். நம்ம அவ்வளோ பெரிய யானையை ஒரு துப்பாக்கியால் சுட்டு கொன்றுறாங்க மனுஷங்க. அதான் அறிவுன்றது. அதனால தான் மனிதர்கள் வந்து வலிமையை வச்சு நீ அதை வந்து வீரம்னு நினைக்காத, சண்டை போடாத, வலிமையை நம்பி சண்டை போடாத. வலிமையே இல்லாத ஒருத்தர் தன்னிடம் இருக்கிற அறிவை நம்பி உன்னை சாகடித்து விடுவார். அதனால் வந்து இப்போ குற்றங்கள் செய்வது ரொம்ப கஷ்டம் எதிர்காலத்தில். இப்போ சொல்லுங்கள், குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்குமா? அதுமாதிரி இந்த சாதி எதிர்காலத்தில் ஒழிஞ்சிரும். ஏன்னா சாதி வெறிங்கிறது, சாதி வெறியோடு வாழ்வது ரொம்ப கடினம். சாதியை மறந்துட்டு எல்லாரும் சமந்தான், நம்மளை போல தான் மற்றவங்க அப்படின்னு எல்லாரையும் நேசித்து பாருங்கள். சாதிகளை கடந்து எல்லா சாதியினரையும் நீங்கள் நேசித்து பாருங்கள். சாதியே இல்லைன்னு நினச்சி எல்லோரும் நம்மளாம் மனுஷங்க தான் நேசித்து பாருங்கள், வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் சாதி வெறின்னா அடுத்த தெருவு கூட உங்களால் போக முடியாது. யாரை பார்த்தாலும் எதிரி மாதிரியே தெரியும். அவங்க என்ன சாதியாக இருக்கும், நம்ம சாதியாக இருப்பாங்களோ, நம்ம சாதிக்காரங்க யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடுவீங்க. அதான் சாதி வெறியோட நீங்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது, பயமாக இருக்கும், கோபம் வரும். அதுவே நீங்கள் சாதிங்கிறதே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு, என்ன மாதிரி சாதிங்கிறதே இங்கே இல்லைங்கிறத உணர்ந்துட்டு நீங்கள் பார்த்து பாருங்கள், மனுஷங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க, சாதியே பார்க்க மாட்டீங்க. உங்கள் வாழ்கிறது ஈஸி, வாழ்கிறது ரொம்ப எளிது. அதனால தான் சொல்கிறேன், எளிதாக வாழணுன்னு தான் மனுஷங்க நினைக்கிறாங்க. மத வெறி பிடிச்சி நீங்கள் ஒரு மத நம்பிக்கை வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு மதத்தில் இருப்பதே ரொம்ப கடினம். காலையில் போய் பூஜை பண்ணணும், கோயிலுக்கு போகணும், அல்லது நீ ஜபம் பண்ணணும், காலையில் ஜபம் பண்ணணும், மத்தியானம் ஜபம் பண்ணணும், காலையில் தொழுகை நடத்தணும், மத்தியானம் தொழுகை 5 வேளை தொழுகை நடத்தணும், ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் அதையே மனசில் நினச்சிட்டு இருக்கணும். அவர் என்ன சொன்னார், நம்ம கடவுள் என்ன சொன்னார், அந்த மதத்துக்குன்னு கடவுள் இருப்பார், அவர் சொல்கிறபடி தான் கேட்கணும். அவர் என்ன சொன்னார், இதை இன்னொருத்தர் சொல்லுவார், இதுக்கு என்ன பண்ணணும், இப்படி கேள்வி கேட்டு வாடுறத விட எந்தவித மத நம்பிக்கையும் இல்லாமல் மதம்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு நீ ஒரு மனிதராக வாழு. மனித தன்மையோட ஒரு அன்பு, பாசம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு மனிதராக வாழ்ந்துப்பார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸியாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். ஒரு மதத்தில் இருப்பது தான் கஷ்டம், ஒரு சாதிக்குள் இருப்பது தான் கடினம். ஒரு சாதியை கடைபிடிப்பது, சாதியை பின்பற்றுவது, சாதி மனப்பான்மையோடு வாழ்வது தான் கடினம். மத மனப்பான்மையோடு வாழ்வது தான் கடினம். சாதி மதம் எல்லாவற்றையும் மறந்துவிடு, நிறவரியை மறந்துவிடு, ஏற்றத்தாழ்வுகளை மறந்துவிட்டு நீ பணக்காரராக வாழ்கிறது தான் கஷ்டம். எளியவராக வாழ்கிறது ஈஸி. நீ பணக்காரர் என்கிற அந்த உயர்வு மனப்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தினம் கடினமாக உழைக்கணும், பல பேரை வேலை வாங்கணும், பல பேரை வேலை வாங்கி குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் உழைச்சி அப்படி தான் நீ பணக்காரராக வாழணும். பணக்காரராக வாழ்கிறது கஷ்டம், ஆனால் எளியவராக வாழ்வது ஈஸி. ஏழையாக சொல்ல, எளியவராக வாழ்வது, எளிமையான வாழ்க்கை வாழ்வது ஈஸி. மனிதர்கள் எதை விரும்புவாங்க, ஈஸியானதா கஷ்டமானதை விரும்புவாங்களா? எதை விரும்புவாங்க, கஷ்டமானதை விரும்புவாங்களா, ஈஸியானதை விரும்புவாங்க, கடினமானதை விரும்புவார்களா, எளிதானதை விரும்புவார்களா? சொல்லுங்கள். அப்போ தெரியுதுல்ல, அப்போ எதிர்காலத்தில் இந்த பணக்காரர், ஏழை, இந்த ஏற்றத்தாழ்வுகளை மனிதர்கள் வெறுத்து விடுவார்கள். இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள், இப்போ இந்த அறிவு எனக்கு வந்துச்சுல்ல, என்னை போல் பல பேருக்கு வந்துருச்சுல்ல, அவ்வளோதான், அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். எப்போவாது ஒரு வாட்டி வரும். இனிமேல் வர்றது இந்த சிந்தனை இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடைமுறைக்கு வராது.
அப்படி வருவதாக இருந்தால் எனக்கு இன்றைக்கி அந்த சிந்தனை வராது. ஒரு சிந்தனை இப்பொழுது வந்து விட்டாலே இப்பொழுதே நடைமுறைக்கு வந்துவிடும். எனக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சுல, ஒரு தெளிவு வந்துருச்சுல, அது இப்போவே நடைமுறைக்கு வந்துடும். இப்போவே இருக்கும், என்கிட்டே இருக்கும், அப்புறம் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு தோன்ற ஒரு உண்மை 1000 வருஷம் கழித்து தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அது எனக்கு தோன்றாது. அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அது எனக்கு தோன்றவே தோன்றாது. அதனால் குற்றங்கள் ஒழிஞ்சிரும், சாதி ஒழிஞ்சிரும், மதம் ஒழிஞ்சிரும், பணக்காரர் ஏழை இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்துவிடும், நிறவரி மனப்பான்மை ஒழிந்துவிடும், இந்த பகைமை உணர்ச்சி போர்கள் ஒழிந்துடும். போரிடுவது எதிர்காலத்தில் நடக்காதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா போரிடுவது அவ்வளோ கஷ்டம். உங்களால் நீங்கள் போர் புரிய போவீங்களா? ஐயோ வேண்டாம் சாமின்னு கையெடுத்து கும்பிடுவீங்க. இன்றைக்கி போர்னு சொல்லி பாருங்கள், ஒழிஞ்சு போயிடுவாங்க. இராணுவத்துலேருந்து நிறைய பேர் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. போர் இல்லை அப்படிங்கிறனால தான் இராணுவத்துக்கு போகிறாங்க. போரிட வேண்டிய அவசியம் இருக்காது, அது ஒரு வேலை, அவ்வளோதான். அது ஒரு வேலையாக நினச்சி போகிறாங்க. உண்மையிலே போரிடுறதா இருந்தால் பல பேர் இராணுவத்துக்கு போக மாட்டாங்க. கட்டாயம் இராணுவத்தில் சேர்ந்தே ஆகணும்னு அரசாங்கம் கட்டளை போடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கெலாம் தகுதியானவர்களை மட்டும் எடுக்கிறாரு. நிறைய பேர் போட்டி போடுறாங்க, என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. தகுதியானவர்களை தான் தேர்வு பண்ணி எடுக்கிறாங்க. காரணம் போர் அங்கே நடக்கிறது இல்லை, அதனால நிறைய பேர் போகிறாங்க. போருன்னு சொல்லி பாருங்கள், பல பேர் அங்கே இருக்கிற பல பேர் போக மாட்டாங்க, இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணும்? கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு வரணுங்க அப்படின்னு தண்டோரப்பட்டுருவாங்க. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், இந்திய நாட்டில் உள்ள ஆண்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டு சாவணும், இதுதான் உத்தரவுங்க, டகன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போது சண்டை போட மாட்டாங்க. சண்டைங்கிறது வராதுங்கிற தைரியத்தில் தான் நான் இராணுவத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை போடுறது கஷ்டம். ஒரு சாதி மனப்பான்மையை மனசில் வச்சுக்கிட்டு சண்டை போடுறது கஷ்டம். எனக்கு எல்லா அனுபவம் இருக்குது, எல்லாம் கடந்து தான் நான் வரேன். கிராமத்தில் வாழ்ந்து அந்த சாதி சண்டைகளை பார்த்துட்டு சாதி மனப்பான்மையோடு இருந்து வாழ்ந்து நிறைய இழந்து தான் வந்து நிற்கிறேன். அதனால் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் எதிர்காலத்தில் குற்றங்களே நடக்காது. அன்பு செலுத்துவது தான் ஈஸி, ஒழுக்கமாக இருப்பது தான் ஈஸி, நேர்மையாக வாழ்வது தான் எளிது. அப்போ எதிர்காலத்தில் நல்ல பண்புகளோடு வாழ்வது தான் எளிது. குளிச்சுக்கிட்டு சுத்தமாக இருக்கிறது தான் எளிது. நீங்கள் குளிக்காமல் சொரிஞ்சிக்கிட்டு நோயோடு வாழ்வது கடினம். அப்போ எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் நடக்க போகுது. நோய் எதிர்காலத்தில் இருக்காது. ஏன்னா நோயோடு வாழ்வது கடினம். லொக்குன்னு இருமிக்கிட்டு தண்ணியை பார்த்து பயப்படணும், மழையை பார்த்து பயப்படணும், பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது, பயந்து சூடு பண்ணி குடிச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு மற்றவங்க ஒதுக்குவாங்க, அசிங்கமாக பார்ப்பாங்க, லொக்குன்னு இருமும்போது சீக்கிரமாக செத்து போயிடும், அவமானமாக இருக்கும். அப்போ அதை விட எது எளிது? ஆரோக்கியமாக இருந்தால் மழையில் நனையலாம், குளத்தில் குளிக்கலாம், எளிது. அப்போ எதிர்காலத்தில் நோய் ஒழிஞ்சிரும். இதுதான் விதிமுறை. அடுத்த வீடியோ, சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது மாதிரி கேட்டதில்லை. ஓகே, பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.